கேரளாவில் ஐயப்பன் கோவில் எப்படி இருக்குமோ அதே போல் அச்சசலாக இந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க. சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் சிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற ஐயப்பன் சிலையை உருவாக்கியிருக்காங்க. சபரிமலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேரளாவில் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில். அதே போல் அச்சசலாக சென்னையில் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. கேரளாவில் ஐயப்பன் கோவில் எப்படி இருக்குமோ அதே போல் அச்சசலாக இந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவிலில் சபரிமலையில் என்ன பாரம்பரியத்தை பின்பற்றாங்களோ அதே பாரம்பரியத்தை இந்த கோவிலில் பின்பற்றாங்க. சபரிமலைக்கு போனால் நமக்கு என்ன உணர்வு இருக்குமோ அதே உணர்வு இந்த கோவிலுக்கு வந்தாலும் இருக்கும். அதனால தான் இந்த கோவிலை வட சபரிமலைன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை ஏறக்குறைய சின்ன சபரிமலைன்னு கூட சொல்லலாம். இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஐயப்ப சாமியை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. செட்டிநாடு குடும்பத்தை சேர்ந்த எம்ஏ முத்தையா செட்டியாரோட இடம் இது. அவரோட இடத்த தான் இந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்காரு. அவரோட மகனான பிரபல தொழிலதிபர் எம்ஏஎம் ராமசாமி அவர்கள் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் 1981ஆம் ஆண்டு தான் கட்டப்பட்டுச்சு. பஞ்சலோகத்தில் ஆன ஐயப்பன் சிலையை தான் இங்க முதல்ல பிரதிஷ்டை பண்ணாங்க. சபரிமலையில இருக்கிற ஐயப்பன் சிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கோவில்ல இருக்கிற ஐயப்பன் சிலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிலையை ஜனவரி 25, 1982ஆம் ஆண்டு தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலோட முதல் கும்பாபிஷேகம் எப்போ நடந்துச்சுன்னா ஜனவரி 29ஆம் தேதி 1982ஆம் வருஷம். இந்த கோவிலோட 2வது கும்பாபிஷேகம் நடந்தது எப்போ பார்த்தீங்கன்னா 1994 வருஷம். சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி சபரிமலையில் போய் ஐயப்பனை பார்ப்பாங்க. அதே கட்டுப்பாட்டை இந்த கோவில்லையும் பின்பற்றாங்க. அதே போல் நம்ம நார்மலாக சாமியை தரிசனம் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு தனி வழி இருக்கு. அந்த பாதையில் போயிட்டு நம்ம சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். சபரிமலைக்கு போக முடியாத பக்தர்கள், வயசான பக்தர்கள் கோவிலில் ஒரு நாள் தங்கி இருமுடி கட்டிட்டு 18ஆம் படி ஏறி சாமிக்கு நெய் அபிஷேகம் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். மார்ச் 27, 2024 அன்னைக்கு இந்த கோவில் கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டுச்சு. கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் விநாயகர் சன்னிதானம், நவகிரக சன்னிதானம், ஆஞ்சநேயர் சன்னிதானம் 3மே புதுசாக கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மாதம் மண்டல பூஜைகள்லாம் நடக்கும். அந்த நேரத்துலையும் விழா காலங்கள் நேரத்துலையும் பக்தர்கள் இங்கே தங்க 100 அடி அளவில் ஒரு தியான மண்டபம் இருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை முதல் நாள் மண்டல பூஜை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்படி பக்தர்கள்லாம் மாலை அணிவித்து தன்னோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே நாள் அன்னைக்கு இந்த கோவில்லையும் மண்டல பூஜைகள்லாம் தொடங்கி பக்தர்கள் விரதத்தை தொடங்கிறதுக்கான பூஜைகள்லாம் இங்கே நடக்கும். ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து மாலை போடுறதும் ஒரு வழக்கமாக இருக்குது. சபரிமலை கோவிலுக்குன்ட்டு ஒரு விதிமுறை இருக்குது. ஆனால் இந்த ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற வட சபரிமலை கோவில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்காக வருஷம் ஃபுல்லாக பகல் நேரங்களில் திறந்துருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, ஐயப்ப சாமியோட அருளை பெற்றுக்கோங்க. தேங்க்யூ.